முஸ்லிம் நாடுகளிடம் ஒற்றுமை இல்லை, அதுவே காசா மக்களின் துயரத்திற்கு காரணம். ஈரான் பகிரங்க குற்றச்சாட்டு. முஸ்லிம் நாடுகள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் செயல்பட்டால் இஸ்ரேலின் அராஜகம் மற்றும் ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்த முடியும் என ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கும் மேற்கத்திய நாடுகளையும் கட்டுப்படுத்த முடியும் என அவர் கூறியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அந்நிய சக்திகளை நாம் அனுமதிப்பது நம் எந்த பிரச்சனைகளையும் தீர்க்காது, அதிகரிக்கவே செய்யும் என அவர் குறிப்பிட்டார். ஈரானுக்கு சவுதி அரேபியா தூதர் அப்துல்லா பின் சவுத் அல் அனாசியை வரவேற்று பேசிய அவர், நம் ஒத்துழைப்பை பலப்படுத்த வேண்டும் என்றார். சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்குமான பகை இன்று நேற்று தொடங்கியதல்ல. இந்த நிலையில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு இரு நாடுகளிடையேயான உறவு முற்றிலுமாக முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் சீனாவின் முயற்சியால் அண்மை காலமாக மீண்டும் இரு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளன. சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் முதன்முறையாக அண்மையில்தான் ஈரான் அதிபர் ரைசியுடன் தொலைபேசியில் பேசினார். காசா பிரச்சினைக்காக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமெரிக்காவுடன் கைகோர்த்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுவதாக சவுதி அரேபியா மீது ஈரான் தொடர்ந்து அதிருப்தியில் உள்ளது. எனினும் ஈரான் மற்றும் துருக்கியின் இராணுவ பலத்தால் தங்கள் ஆட்சிக்கு பிரச்சினை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா இஸ்ரேலுடன் நெருக்கத்தை பேணி வருகிறது சவுதி. தற்போது காசா மீது முற்றுகை என்ற பெயரில் மனிதாபிமானமற்ற தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வரும் நிலையில் ஈரான் மட்டுமே தனது ஆதரவு ஷியா அமைப்புகள் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. சவுதி, துருக்கி, கத்தார் உள்ளிட்ட பல நாடுகள் இஸ்ரேலை வாயளவில் மட்டுமே கண்டித்து வருகின்றன. தூதரக மட்டத்தில் பெரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. ஈரான் இஸ்ரேலுடன் தூதரக உறவு கூட வைத்துக் கொள்வதில்லை.